தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூ பென்னுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலையின் தாக்கத்தால் டூர் டு பிரான்ஸ் 9வது கட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக 37 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் உட்பட பல பகுதிகளில் 34 பாகை செல்சியஸை கடந்த வெப்பநிலை நிலவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் முக்கிய சுற்றுலா தலங்களில் நேர குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் கடும் வெப்ப அலை அடுத்த வார நடுப்பகுதி வரை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சின் தேசிய தினமான ஜூலை 14 14 ஜூயே கொண்டாட்டங்களில் வழக்கமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூ பென்னுக்கு வெற்றி வாகை சூடும் வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. எலாப் நிறுவனம், BFM TV, லா ட்ரிபியூன் டிமோஷ் ஆகியவற்றுக்காக நடத்திய கருத்து கணிப்பின்படி 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதல் சுற்றிலும் இரண்டாவது சுற்றிலும் மரின் லூ பென் முன்னிலையில் இருப்பார் என
வாக்காளர்களின் தற்போதைய மனநிலை எடுத்துக்காட்டியுள்ளது. 2ஆம் சுற்றில் மரின் லூ பென்னை எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மைய வலதுசாரி அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதுவா பிலிப் மரின் லூ பென்னை எதிர்கொள்ளும் நிலையில் மற்ற போட்டியாளர்களை விட வலுவான நிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. அடுத்த வேட்பாளர் முன்னாள் பிரதமர் மேக்ரோ அணியின் முக்கிய முகம். ஆனால் மரின் லூ பென்னுக்கு எதிரான போட்டியில் எதுவா பிலிப்பை விட பின்தங்கிய நிலையில் உள்ள கேப்ரியல் அத்தால். இடதுசாரி லா பிரான்ஸ் இன்சுமிஸ் தலைவர் ஜான் லூக் மெலோன்ஷோ சாத்தியமான போட்டியாளராக பார்க்கப்பட்டாலும் மரின் லூ பென்னுக்கு எதிரான 2ஆம் சுற்றில் பலவீனமான நிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அடுத்து வலதுசாரி லே ரிபப்ளிக்கன் அணியின் முக்கிய தலைவர் புருனோ ருத்தையோ போட்டியில் இருப்பவர் என்றாலும் தற்போது எதுவா பிலிப் அளவிலான ஆதரவை பெறவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கருத்து கணிப்பின்படி மரின் லூ பென் தற்பொழுது வலுவான நிலையில் உள்ளார். அவரை எதிர்த்து 2ஆம் சுற்றில் போட்டியிடுவதற்கு எதுவா பிலிப் மிகவும் முன்னிலையில் உள்ள போட்டியாளராக காணப்படுகிறார். ஆனால் 2027 தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் கட்சிகளின் கூட்டணிகள், வேட்பாளர் தெரிவு, அரசியல் நிகழ்வுகள் ஆகியவை முடிவை மாற்றக்கூடும். கருத்து கணிப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாக்காளர்களின் எண்ணத்தை மட்டுமே காட்டுகின்றன. அவை தேர்தல் முடிவை உறுதி செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலையின் தாக்கத்தால் டூர் டு பிரான்ஸ் 9வது கட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெப்ப அலை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற டூர் டு பிரான்ஸ் சைக்கிள் ஓட்ட பந்தயத்தின் 9வது கட்டம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையால் வீரர்களின் உடல்நல பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அடுத்த கட்டத்தின் தூரம் குறைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வானிலை ஆய்வு நிறுவனம் மெட்டியோ பிரான்ஸ் பொதுமக்களுக்கு வெப்ப அலை தொடர்பான அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது. பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக 37 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மெட்டியோ பிரான்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு பிரான்சில் கடும் வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 37 மாவட்டங்கள் மிக கடுமையான வெப்ப அலை எச்சரிக்கைக்கு உள்ளாகின்றன. 46 மாவட்டங்கள் கடும் வெப்ப எச்சரிக்கை செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை என்பது அதிக வெப்பநிலை மனித உடல் நலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்பதை குறிக்கிறது. குறிப்பாக முதியவர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால நோயாளர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வெளியில் பணிபுரிகின்றவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. தற்போதைய வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் அதிக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பகல் நேரங்களில் கடுமையான உடல் உழைப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். காட்டு தீ அபாயமும் பல பகுதிகளில் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டு மற்றும் வெளிப்புற நிகழ்வுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் இந்த ஆண்டின் தொடர்ச்சியான வெப்ப அலைகளில் இது மேலும் ஒரு தீவிர கட்டமாக கருதப்படுகின்றது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் கடும் வெப்பத்தின் தாக்கத்தால் பாரிஸ் உட்பட பல பகுதிகளில் 34 பாகை செல்சியஸை வெப்பநிலை தாண்டியுள்ளது. பாரிஸ் மற்றும் கொரைஸ் மாவட்டத்தின் பிரேவ் லாரோஷ் பகுதியில் ஏற்கனவே 34.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மொந்தலிமாரில் 34.2 பாகை செல்சியஸ், ஒரோன்ஸில் 34.1 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவுகிறது. சில துணை வானிலை நிலையங்களின் பதிவுகளின்படி வெப்பநிலையை சற்று அதிகமாக காட்டக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதேனில் 39 பாகை செல்சியஸ், வித்ரி-சூ-லூஆரில் 37.9 பாகை செல்சியஸாக வெப்பநிலை நிலவும். பிரான்சில் தொடரும் கடும் கனிக்குயில் நிலை இன்னும் தீவிரமாக இருப்பதை இது எடுத்துக் காட்டுகின்றது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக பாரிஸ் முக்கிய சுற்றுலா தலங்களில் நேர குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடும் வெப்ப அலை காரணமாக பாரிஸின் முக்கிய சுற்றுலா இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈஃபிள் கோபுரம் இந்த வார இறுதியில் மாலை 4 மணிக்கே மூடப்படும் என்று நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. அதேபோல லூவ்ர் அருங்காட்சியகம் கடும் வெப்பநிலை காரணமாக மாலை 4 மணிக்கே மூடப்படுகின்றது. இந்த நடைமுறை திங்கட்கிழமை உட்பட தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓஷே அருங்காட்சியகம் வழமையை விட முன்கூட்டியே, அதாவது மாலை 5 மணிக்கு மூடப்படும். இது புதன்கிழமை வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் அதிக வெப்பநிலையில் பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் உடல் நல பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரான்சில் பல பகுதிகள் தற்பொழுது சிவப்பு மற்றும் செம்மஞ்சள் வெப்ப எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் கடும் வெப்ப அலை அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் வானிலை ஆய்வு நிறுவனம் மெத்தியோ பிரான்ஸ் வெளியிட்டிருக்கும் முன்னறிவிப்பின்படி தற்போதைய கடும் வெப்ப அலை கனிக்குயில் அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரை குறைந்தபட்சம் நீடிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. வெப்பநிலை திங்கட்கிழமை முதல் நாட்டின் மேற்கு பகுதிகளில் படிப்படியாக குறையத் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மெத்தியோ பிரான்ஸ் இதனை அறிவித்திருக்கிறது. கடும் வெப்ப அலை குறைந்தபட்சம் வாரத்தின் நடுப்பகுதி வரை தொடரும், பின்னர் படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் மேற்கில் இடியுடன் கூடிய மழை ஏற்படும். அந்த பகுதிகளில் முதலில் வெப்பநிலை ஓரளவு குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெப்ப குறைவு படிப்படியாக நடைபெறும். அடுத்த சில நாட்களில் புதிய வானிலை தரவுகளின் அடிப்படையில் நிலைமை மேலும் தெளிவாகும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம்
பயணம் பயணம் பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் தேசிய தினமான ஜூலை 14 கத்தோ ஜுயே கொண்டாட்டங்களில் இந்த ஆண்டு பல பகுதிகளில் வழக்கமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாத இறுதியில் இருந்து வறட்சி மற்றும் காட்டுத்தீ அபாயம் காரணமாக சுமார் 30 மாவட்டங்களும் நகரங்களும் தங்களது ஜூலை 14 பட்டாசு வெடிக்கும் நிகழ்ச்சியை ரத்து செய்துள்ளன. பாரிஸ் ஈஃபிள் கோபுரம் டூர் ஈஃபிள் அருகிலான வழக்கமான தேசிய தின வானவேடிக்கை நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜூலை 14 அன்று அல்ல, ஜூலை 13 திங்கட்கிழமை இரவு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெறும். சொம்துமாஸ் ஈஃபிள் கோபுரம் முன் பகுதியில் இது நடைபெறும் இரவு 11 மணிக்கு. அதற்கு முன் பாரிஸ் நகரத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016 நீஸில் நடைபெற்ற தாக்குதலின் 10வது ஆண்டு நினைவு ஜூலை 14 அனுட்டிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக வானவேடிக்கை நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னதாக நடத்தப்படுவதாக நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. கனிக்குயில் காரணமாக சில பிரெஞ்சு நகரங்கள் தங்கள் பட்டாசு நிகழ்ச்சிகளை ரத்து செய்துள்ள போதிலும் பாரிஸ் ஈஃபிள் கோபுர வானவேடிக்கை நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.